வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று 9/12/2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை 24ஆம் தேதி, பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 12:50 வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி திதி வளர்பிறை நவமி. யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம், சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். கார்த்திகை சோமவாரம் சிவ வழிபாடு. கார்த்திகை சோமவாரம் சிவ வழிபாடு அதுக்கு இணையாக வேறு ஏதாவது இருக்கா? எப்பேற்பட்ட நல்லா இல்லாத யோகமும் சரியாயிடும். நாள் எண் செய்யும், கோள் எண் செய்யும், வினைதான் எண் செய்யும், என்னை நாடி வந்த கொடும் கூற்றெண் செய்யும்னு அருணகிரிநாதர் சொன்னதாக இருக்கட்டும். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு சம்பந்த பெருமான் சொன்னதாக இருக்கட்டும். இறை பக்திங்கிறது சரியில்லாத நாள் கோளை கூட சரி பண்ணும். அதனால் கடவுள் மேலே நம்பிக்கைங்கிறது ஜாஸ்தி முக்கியம். அதுக்குன்னு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ நாள் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சும் பண்ணக்கூடாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஆஃபீஸில் வேலை இருக்கும், முக்கியமான சில ஃபைல்ஸில் சைன் பண்ண வேண்டியது இருக்கலாம், ஏற்கனவே நீங்கள் சில இடங்களில் பேசுகிறதுக்கு ஒத்துன்ருக்கலாம். நாள் நல்லா இல்லையே அப்படின்னு பயந்து உட்காண்டா இருக்க முடியும்? சும்மா முடியாது. அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டு சிவசிவான்னு சொல்லியோ, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லியோ, வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரான்னு சொல்லியோ, ஓம் சக்தி அப்படின்னு சொல்லியோ, ஏதோ ஒரு தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு உங்கள் வேலையை பண்ணுங்கள். அவ்வளோதான். ராகு காலம் காலை 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகை 1:30 முதல் 3. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் 12லிருந்து 2, மாலை 3லிருந்து 4, 6லிருந்து 9. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. இப்பொழுது நாம் அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். பி. பூங்கோதை பேச்சிமுத்து, KN பாளையம் சத்தியமங்கலம். கங்கை நீரை 2 வருடங்களாக வைத்திருந்தாலும் அது கெட்டுப்போகாது என்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? விளக்கம் தாருங்கள் ஐயா. பூங்கோதை பேச்சிமுத்துங்கிறவங்க சத்தியமங்கலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. உண்மையில் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் ஆனாலும் கங்கை தண்ணி கெட்டு போகாது. அது எப்படின்னா, அந்த அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம்னு இருக்கும். கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 சங்கமம் மாறுது. சரஸ்வதி இப்போ பூமிக்கடியில் தான் ஓடின்னு இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி லைவாகவே ஓடித்து, அது அப்புறமா காணாமல் போச்சு. பல சேட்டலைட் மேப்ஸ் எல்லாம் கூட முன்னாடி இந்த சரஸ்வதி நதி ஓடிய வழித்தடத்தை கண்டுபிடித்து சொல்லியிருக்கு நமக்கு. இன்றைய அறிவியல் உதவியோடு சரஸ்வதி நதியில் முன்னாடி ஒன்று இருந்ததை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை பற்றி நிறையா பேர் பல ஆர்டிகல்ஸு, புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி சரஸ்வதி நதியை எங்கேயாவது ஓடுறதான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சரஸ்வதி நதியோட ஒரு சிறு பகுதி இங்கே இந்த இடத்துல ஓடுறதுன்னு யாராவது சொன்னாலும் சொல்லலாம். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ சரஸ்வதி நதி இல்லை. ஆனால் அந்த சரஸ்வதி நதி எங்கே இருக்குன்னா, திரிவேணி சங்கமத்தில் கங்கா யமுனையோட சரஸ்வதியும் கொஞ்சம் சேர்த்து சங்கமமாகுது, கலக்கிறதே வழியே. கங்கா தனியாக ஓடுறது இல்லை. வாரணாசி, அதுக்கு முன்னாடி ஹரித்வார், கங்கோத்ரிலேருந்து ஆரம்பித்து டெல்லி பக்கத்தில் யமுனா ஓடின்னு இருக்கு, நமக்கு தெரியும். அந்த மாதிரி சரஸ்வதி தனித்துவமாக தனியாக எங்கேயாவது இயங்கிறதானா, சரஸ்வதி நதி தனியாக அந்த மாதிரி இயங்கலை. அதுதான் உண்மை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அந்த திரிவேணி சங்கமத்தில் 3 நதியும் சங்கமமாகும். அந்த தண்ணியை தான் பிடிப்பாங்க. அந்த தண்ணியை பிடிச்சி தான் சீல் பண்ணி இந்த கங்கா சொம்புன்னு நம்ம காசிலேருந்து வாங்கிட்டு வரோம். அந்த தண்ணியில் ஸ்பெஷலாக ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் அத்தனை லட்சம் பேர் அங்கே அந்த குளித்து பல விஷயங்கள், நிறைய குப்பைகள்லாம் அதில் போடுறாங்க. இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க, வேறு விஷயம். அதையெல்லாம் மீறி அங்கே நிறைய பேர் சர்வைவல் பண்ணுறாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா, அந்த தண்ணியில் ஆன்மீக விஷயமும் இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் சில விஷயங்கள் இருக்குது. கெட்ட பாக்டீரியாவெல்லாம் கொல்கிற சக்தி அந்த கங்கை தண்ணியில் இருக்குங்கிறது சில பேர் ரிசர்ச் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். பட் அதே சமயம் அந்த சொம்பை நீங்கள் உடச்சிட்டிங்க, உள்ளேருந்து தண்ணியை தனியாக எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஊர் பொல்யூஷன் அட்மாஸ்ஃபியருக்கு அங்கேயும் அதெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் அதோட நேட்டிவ்லேருந்து பிரிஞ்சு தனியாக இங்கே வரப்போ
காற்று அதில் நிறையா படுறப்போ அந்த தண்ணியும் கெடுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கலாம், தெரியல. ஸோ நமக்கு சொம்புலேயே இருக்கிறது சேஃபு முடிஞ்ச அளவு. அதை தினமும் பூஜை பண்ணிட்டு வரலாம். ஏதாவது வீட்டில் ஒரு பெரிய காரியம் மாதிரி ஆறுதுன்னா அப்போ தான் அந்த சொம்பை உடைச்சி தண்ணியை தெளிக்கிறதுங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து காசி கங்கை ரொம்ப வருஷம் கெடாமல் இருக்கிறதுக்கான காரணம். வேல் நடராஜ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, பொள்ளாச்சியிலிருந்து. புலிக்கு பிறந்தது பூனையாகாது, பழமொழி நிஜமாகிறது. தங்கள் புதல்வர் மிக அற்புதமாக பேசி நிகழ்ச்சி நடத்துகிறார். ஞானம் நன்றாக வாய்த்துள்ளது. கடவுள் திருவருளால் இனிதே நடக்கிறது. வாழ்க சேவை. நன்றி. உங்களை மாதிரி பல பேருடைய வாழ்த்து, பெரியவர்களோட ஆசீர்வாதம். ஆர் ராமலிங்கம் ஐயா வணக்கம். 1960, 70களில் வந்து தமிழகம் முழுவதும் வலம் வந்து வெற்றி பெற்ற படங்களின் வரிசை: பாசமலர், பாவ மன்னிப்பு, பழனி, பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பாகப்பிரிவினை, பலே பாண்டியா, இருவர் உள்ளம், இரு மலர்கள், பச்சை விளக்கு, சுமைத்தாங்கி, படிக்காத மேதை, லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இந்த படங்களின் வாயிலாக கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எல்லாமே மிக மிக சிறப்பு. பழைய படங்கள் பாடல்களின் சிறப்பு பற்றி கூறவும். நன்றி. என் அப்பாவும் நிறையா பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கார். கண்ணதாசனோட கவிதையை என் அப்பாவுக்கு பிடிக்கும். இன்ஃபேக்ட் திருவிளையாடல், கந்தன் கருணை மாதிரியான படங்கள் மூலமாக தெய்வீகத்தை வளர்த்தது, கப்பலோட்டிய தமிழன் மாதிரி படங்கள் மூலமாக தேசபக்தியை வளர்த்தது. இந்த மாதிரி பண்ணதுனால சிவாஜி அவர்கள் மீது எப்போதுமே என் அப்பாவுக்கு ஒரு பிரியம் உண்டு. பட் என்னென்னா, இது பழைய படங்களை பற்றி, பழைய பாடல்களை பற்றி பேசுகிற நிகழ்ச்சி கிடையாது. இது ஆன்மீக நிகழ்ச்சி. ராசி பலன் இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் ஏதாவது பழைய படங்களில் சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு. லைக் இப்போ திருவருட்செல்வர் மாதிரியான இது, அதெல்லாம் உண்மையிலேயே அப்பரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தானே கண் முன்னாடி நடித்து காட்டினார் சிவாஜி அவர்கள். அந்த மாதிரி ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்ட சில சினிமாக்களை பேச வேண்டிய அவசியம் வரப்போ பேசுகிறதுங்கிறது என் அப்பாவே நிறையா தடவை பேசியிருக்கார். பட் இது சினிமாக்கான நிகழ்ச்சி கிடையாதுங்கிறதுனால அதை திரும்ப திரும்ப வேணும்ன்ட்டு திணிக்கிறதுங்கிறது பேசினா இந்த நிகழ்ச்சியோட போக்கு வேறு மாதிரி நீடித்து போயிடும். அடுத்த கடிதம் என்னன்னு பார்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் அன்னை, வந்தே மாதரம். ஆஹா. கலைமாமணி ஐயா வணக்கம். தங்களுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களாக அடியேன் பார்த்து வருகிறேன். வேலை தேடுபவர்கள், அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், தேடுபவர்கள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், குழந்தை இருப்பவர்கள், இல்லாதவர்கள், வர்த்தக ரீதியில் இருப்பவர்கள் போன்ற எல்லோருக்கும் பலன் சொல்லி சந்தோஷப்படுத்துகிறீர்கள். ஆனால் நாட்டின் முதுகெலும்பாய் திகழும் விவசாயத்தை பற்றி சொல்வதில்லை. அடியேன் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். வரும் காலங்களில் விவசாய சம்பந்தமான பலன்களையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு ஜி நடராஜன். நல்ல விஷயம்தான். எங்களுடைய பூர்வீக கிராமம் திருநெல்வேலி அரியசநல்லூர்லேயும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னமும் இந்த விவசாய வேலை மாதிரியான இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாம்பரத்திலிருந்து எழுதியிருக்கார். பேர் குறிப்பிட வேணான்னு சொல்லியிருக்கார். என் அண்ணன் பேரனுக்கு வயது 40 ஆகிறது. ஈஸ்வரா, இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? நட்சத்திரம் திருவாதிரைன்னு அனுப்பிச்சிருக்கார். ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன். நம்ம ஜோசியரோட பையன் ஜோசியர் கிடையாதுனாலும் இந்த விஷயம் நிறையா பேருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிளிக் ஆகிருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குல்ல, அங்கே ஸ்தல மரமே செங்கருங்காலி மரம் தான். நடராஜரை வந்து ஏதாவது ஒரு புதன்கிழமையில், ஏன்னா மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுனம் வந்து புதனோட வீடு. சிதம்பரம் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஏதாவது பட்ஜெட் ரூம் எடுத்து தங்க சொல்லுங்கள், சக்திக்கு தகுந்தபடி. காலையில் 6லிருந்து 7 அந்த புதன் ஓர நேரத்தில் நடராஜர் கோவிலில் இருக்கணும். இந்த புதன்கிழமை புத ஓரங்கிறது காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1லிருந்து 2, நைட்டு 8லிருந்து 9. மத்தியானம் 1லேருந்து 2 தரிசனம் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. பட் நைட்டு 8லிருந்து 9 அந்த டயத்தில் தான் மரகதலிங்க அபிஷேகம்ங்கிறது நடராஜர் கோவிலில் நடக்கும். வெறும் வண்டியை எடுத்துன்னு போகிற மாதிரினா, கொஞ்சம் ஓரளவு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நைட்டு தரிசனம், அதுக்கு ரூம் கூட புக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒன்றா நைட்டு 8லிருந்து 9 புத ஓரை அந்த மரகதலிங்க அபிஷேகத்தை பார்க்குறது விசேஷம். இல்லை நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறது கஷ்டம்னா காலையில் 6லேருந்து 7. இந்த மாதிரி எத்தனை புதன்கிழமை போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வரட்டும். அப்படி நடராஜர் கோயிலுக்கு போகிறப்போ இந்த வெட்டிவேர் மாலை பல இடங்களில் லூஸில் கட்டி கொடுப்பாங்க. வெட்டிவேர் மாலையை நடராஜருடைய பாதத்தில் பிரசாதமாக சாத்துவாங்க. அதை தான் குஞ்சித பாதம்னு பக்தியோடு நம்ம சொல்கிறோம்.
அந்த சிவபெருமானுடைய குஞ்சர பாதத்தில் இருக்கிற வெட்டிவேர் மாலை. அங்கே நீங்கள் ஒரு வெட்டிவேர் மாலை சாத்திரத்துக்கு கொடுக்கலாம், கொடுத்தா வாங்கிப்பாங்க. அந்த வெட்டிவேர் மாலை எப்போதும் நிரந்தரமாக ஒன்று சிவனோட சந்நிதியில் இருக்கும், இல்லை அந்த சிவனோட சந்நிதிக்கு போயிட்டு வேறு யாராவது ஒரு அடியவர் வீட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு போகும். அது எங்கே இருந்தாலும் விசேஷம் தான். வெட்டிவேர் மாலையை அங்கே தூக்கியே போட மாட்டாங்க. ஏன்னா எத்தனை வருஷமானாலும் வெட்டிவேர் மாலை அழிவு இல்லாததுங்கிறது அது அந்த கோவில்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ நீங்கள் காணிக்கையாக கொடுத்தது பத்திரமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை பண்ணால் நிச்சயமாக கல்யாணம் கிளிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம்னா இதை விட பெஸ்ட்டு பரிகாரம் எதுவுமே இல்லை. மற்ற ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி என்ன பரிகாரம்னு கேட்கலாம். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம், கிளிக் ஆகும். இன்னொன்று சிவனுடைய மந்திரத்தில் ரொம்ப முக்கியமானது சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரம். ஓம் ஹ்ரீம் நம சிவாய, HREEM. சிவசக்தி சேர்ந்தது தான் பிரபஞ்ச இயக்கம். இந்த ஓம் ஹ்ரீம் நம சிவாய, ஓம் ஹ்ரீம் நம சிவாயன்னு சொல்ல சொல்ல பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமாக சரியாகும். இந்த மாதிரி திருமணம் மாதிரி தடைப்பட்டிருக்கிற விஷயம்லாம் வந்து சரியாகும். ஒரு நாளைக்கு 1000 டைம்ஸ் ஓம் ஹ்ரீம் நம சிவாய சொல்கிறதுன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா 100 டேஸில் 1 lakh டைம்ஸ் சொல்லிடலாம். அது ருத்ராட்சம் அணிந்தோ இல்லை செங்கருங்காலி மாலையை கழுத்தில் அணிந்தோ செங்கருங்காலி மாலையை கையில் வச்சு அதை ஜெபமாக உருட்டியோ சொல்கிறதுங்கிறது விசேஷம். அமரர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்தது, எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்ட டைம். அப்போ பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் தேனி பக்கத்தில் கொடுவலார்பட்டின்னு ஒரு கிராமம், பரஞ்சோதி மகான்னு ஒரு மிகப்பெரிய மகான். அவர் இமயமலை போகிறதுக்காக டெல்லியில் கேம்ப் போட்டிருந்த டைம் தன் அடியவர்களோட. அவர் நினச்சா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டு வர முடியும். ஆனால் மற்றவங்களோட சேர்ந்து போகிறப்போ ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி பயணம் பண்ணியிருந்தார். அடுத்து டெல்லியிலேருந்து கைலாஷ் போனோம். அவங்களுக்கான அந்த ஸ்பெஷல் ஃப்ளைட்டுங்கிறது வெயிட்டிங்கில் இருந்தது. அந்த நேரத்தில் அப்போ ஒரு பிரபலமான பிரதமர் அவங்க பார்க்க வந்தாங்க பரஞ்சோதி மகானை. பரஞ்சோதி மகானுக்கு எதனாலேயோ அந்த நபரை பார்க்குறதுக்கு பிடிக்கல. அப்படியே வானத்தில் பறந்துட்டார் அவர் பல பேர் முன்னாடி. இதெல்லாம் பல பத்திரிகைகளில் வந்து ஆதாரப்பூர்வமான செய்தி. அனிமா, மகிமா, லஹிமா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உருவத்தை ரொம்ப பெருசாக்குறது, சின்னதாக்குறது, வானத்தில் பறக்கிறது, நடு தண்ணியில் உட்காரது, இந்த மாதிரி பல சித்தர்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் லைவாக பண்ணி காட்ட மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணால் அவங்க மெஜிஷியன் ஆகிடுவாங்களே. எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்துவாங்க. என்னென்னா அந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் பரஞ்சோதி மகானை பார்க்குறதுக்கு வந்தார். பரஞ்சோதி மகான் இப்போது ஜீவசமாதி ஆகிட்டார். அவர் பூத உடலோடு பார்க்க முடியாது. ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். இன்னமும் பல பேர்கிட்ட அவர் பேசின்னு இருக்கார் நம்பப்படுறது. பரஞ்சோதி மகான்கிட்ட பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் தன்னோட பிரச்சனையை சொன்னார். அப்போ பரஞ்சோதி மகான் இந்த சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அதை பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் பல தடவை சொல்லி எதையெல்லாம் இழந்தாரோ அதை விட பல மடங்கு திரும்ப பெற்றார். இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரியும்னா 2019 அப்போ என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நடு கடலில் தத்தளிக்கிற மாதிரியான சில விஷயங்கள். ஊட்டியில் துட்கா பாபா ஜீவசமாதின்னு ஒரு ஜீவசமாதி, பயங்கர வைப்ரண்ட்டான இடம். 125 ஆண்டுகளை கடந்த ஒரு பெரிய சித்தர். அங்கே 3 நாள் மௌன விரதத்தோட அடியேன் வந்து மெடிடேஷன் பண்ணேன். அந்த மெடிடேஷன்லாம் முடிஞ்சு மௌன விரதத்தை கலைச்ச உடனே 4வது நாள் ஸ்ரீனிவாசன்கிறவர் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து பரஞ்சோதி மகான்கிட்ட சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரத்தை நேரடியாக உபதேசம் வாங்கினவர். இந்த கந்திஷ்டி கணபதின்னு சொல்கிறோம்ல, அது பரஞ்சோதி மகான் அவர்களோட அட்வைஸ் படி தான் அந்த கந்திஷ்டி கணபதி வடிவமே உருவாச்சு. அதெல்லாம் வந்து பெரிய ஸ்டோரி. ஸோ துட்கா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கு சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இந்த மந்திரம் எப்படி கிடச்சிதுங்கிற அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொன்னார் பரஞ்சோதி மகானை பற்றிலாம். கேட்ட உடனே எனக்கு மெய் சிலிர்த்துது. அதை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த கருட உபாசனை, வராக உபாசனை இதெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் எங்கேயோ போச்சு. இன்றைக்கி பல விஷயங்கள் மாறி இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி பல சித்தர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம், இந்த மாதிரி பல வழிபாடுகள் இதெல்லாம் முக்கியமான காரணம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த புதன்கிழமை புதன் ஓரை சிதம்பரம் கோவில் வழிபாடுங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷம்னாலும் மீதி 26 நட்சத்திரமும் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்கும் நடராஜர் மட்டும் இல்லை, தெய்வீக செங்கருங்காலிங்கிற மூலிகையும் நல்லது மட்டும்தான் பண்ணும். அன்பார்ந்த ஐயா வணக்கம். தங்கள் டிவி நிகழ்ச்சி அருமை, தொடரட்டும் உங்கள் ஆன்மீக பணி. கேள்வி: வீடு வாங்க கட்டுவதற்கு பரிகாரம் உள்ளதா? எனக்கு கேட்டை நட்சத்திரம். எந்த மாதத்தில் வீடு கட்ட நன்மை அளிக்கும் என்பதை விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கனம் KS உமாபதி. சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலும் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப விசேஷமான பரிகார ஸ்தலம். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன்
சமயபுரம் மாரியம்மன் இந்த மாதிரியான கோவில்களில் சொந்த வீடு இல்லாதவங்க அங்கே போய் வழிபாடு பண்ணி நிறையா பேருக்கு வீடு வாங்குகிற யோகம்ங்கிறது வந்திருக்கு. அப்புறம் சிறுவாபுரி முருகனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம போன கடிதம் என்ன பார்த்தோம்? புதன்கிழமை புதன் ஓரை, இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, காலையில் 6லேருந்து 7, அப்படி இல்லைனா நைட்டு 8லேருந்து 9. அந்த கோவில் டைமிங் நைட் எப்போ நட சாத்துவாங்கன்னு எனக்கு தெரில. பட் காலையில் 6லேருந்து 7 திறந்து தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஓரளவு பழமையான முருகன் கோவில், கூட்டம் அவ்வளோவா வராத கோவில் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் போயும் வழிபடலாம். சிறுவாபுரி வீடு கட்டுறதுக்குன்னே சம்மந்தப்பட்ட பரிகார ஸ்தலம். அங்கே அந்த வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைனா மற்ற ஏதாவது ஒரு நாளில் எப்போ செவ்வாய் ஓரை வருதுங்கிறது பஞ்சாங்கத்தை பார்த்து டுடே ஓரைன்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஆத்தென்டிக்காக அந்தந்த ஊர் லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி எப்போ என்ன ஓரை வருங்கிறது போட்டிருப்பாங்க. இப்போ சென்னைக்கும் பெங்களூருக்கும் பார்த்தாலே ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் வித்தியாசம் வரும் ஓரை டைமிங். அதெல்லாம் கரெக்டாக இந்த டெய்லி பஞ்ச் மாதிரி ஏதோ சில வெப்சைட்ஸ் டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அந்த மாதிரி வெப்சைட்ஸை பார்த்து உங்கள் ஊர் லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அந்த கிழமையில் அந்த ஓரை எப்போ வருதுங்கிறது பாருங்கள். அது எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். சன், மார்ஸ்னா செவ்வாய், வீனஸ்னா புதன், ஜூபிட்டர்னா குரு, மெர்க்குரினா புதன். இந்த மாதிரி அந்தந்த ராசிக்குரிய ஓரைகள் இங்கிலீஷில் தான் அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன்கிறது கிடைக்கும். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல அற்புதமான நாளாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டின் மூலம் அதீத பலன்களை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எம்ப்ராய்டரி அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறது. தொழில் சார்ந்த சில பயணம், தொழில் சார்ந்த சில பேச்சுவார்த்தை அதெல்லாம் உங்களுக்கு அதீத பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்கு இன்றைய நாள் மகத்தான நாளாக இருக்கிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் வெகு விரைவில் நடப்பதற்கான கிரகநிலை இப்பொழுது அமைந்துள்ளது. சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். ஸோ சிம்மம் இன்னைக்கு சும்மா இருக்கணும். சிம்ம ராசி சிங்கம்தான். ஆனால் அதே சமயத்தில் எப்போ சிங்கம் கர்ஜிக்கணுமோ அப்போ கர்ஜிக்கணும், இல்லைன்னா சிங்கம் அசிங்கமாயிடும். அதனால் கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியதை பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா எல்லா நாளுமே நல்ல நாளாக தான் இருக்கும். அதே சமயம் நம்ம பல தடவை சொல்கிற விஷயம்தான், ப்ராப்பர் மெடிடேஷன், மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்தால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வந்துடலாம். அது சந்திராஷ்டமமாகவே இருந்தாலும் மனசை ஸ்டெடியாக வச்சுக்க தெரியாதவங்களுக்கு 365 நாளும் சந்திராஷ்டமம் தாங்க. ஆனால் மனசு ஸ்டெடியாக இருக்கிறவங்களுக்கு 365 நாளுமே முகூர்த்த நாள், நல்ல நாள், யோக நாள் தான். உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ஹைவேல வண்டியே பெருசாக இல்லை, எங்கெங்கே இப்போ ஹைவேலலாம் க்ரௌடு ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடுறது. நிறையா பேர் வண்டியை எடுத்துகிட்டு இப்போ வெளியூர் ட்ராவல் பண்ணுறாங்க. மைண்டு கண்ட்ரோலில் நம்ம போனோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தலைவலியெலாம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுனா எப்படின்னா, மைண்டை நம்ம டைவர்ட் பண்ணுறது தான் மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி. இப்போ உங்கள் மனசில் தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இருக்கார். அந்த பிடிச்ச நபரை பற்றியே உங்கள் மனசில் தேவையில்லாத ஒரு விஷயம், நெகட்டிவ் கமெண்ட் வருதுன்னு வச்சுப்போம். அது திரும்ப திரும்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரி வருது. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாதான் இன்னும் ஜாஸ்தியாகும். உங்கள் மனசில் ஒரு தேவையில்லாத விஷயம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு பிடிச்ச 40-50 நல்ல விஷயங்களை நினச்சிக்கோங்க. பிடிச்ச மியூசிக்கு, பிடிச்ச யாராவது சினிமா செலிப்ரிட்டி, இந்த மாதிரி இல்லை பிடித்த தெய்வம், மகான், இந்த மாதிரிலாம் நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிக்கிறப்ப என்ன ஆகும்? ஒருத்தன் எப்பேற்பட்ட ரவுடி தாதாவாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் 40-50 பேர் அவனை சேர்ந்து அடிக்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்கள் மனசில் எவ்வளோ பவர்ஃபுல்லான நெகட்டிவ் விஷயம் வந்தாலும், அது உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாலும், அதை இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச இசை, பிடிச்ச சாப்பாடு, பிடித்த நபர்கள்,
இப்படி எதை வேணாலும் நினச்சிக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு பிடித்த கடவுள், அதை நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடித்த கடவுள், மகான் சம்மந்தப்பட்ட அந்த தெய்வம், மகானோட அந்த கண்ணை மட்டுமே நினைக்கிறது, ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மனசில் திரும்ப திரும்ப நினச்சி பாருங்கள். பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஜோதியை ஏற்றி வச்சுட்டு அந்த ஜோதி தீபத்தை மட்டுமே ஒரு 2-3 நிமிஷம் உத்து பாருங்கள், கண்ணிமையை ஆட்டாமல். இந்த மாதிரிலாம் சில ப்ராக்டிஸ் எடுக்கிறது மூலமாக உங்கள் மைண்டு வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகும். அதுவும் சந்திராஷ்டமம் டயத்தில் இந்த மாதிரியான பயிற்சிகளை எடுக்கிறது, முதல் தடவை பண்ணுறதே சந்திராஷ்டமத்தில் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இதை மைண்டை கண்ட்ரோல் பண்ணோங்கிறதுக்காக தானே பண்ணுறோம். மைண்டு என்றைக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குமோ அன்றைக்கி நம்ம இந்த ப்ராக்டிஸை எடுத்து கிளிக் ஆகிடுத்துனா அப்போ மற்ற நாள் இன்னும் நமக்கு நல்ல எஃபெக்டாக தருமே. அதனால் இந்த மாதிரி சில பயிற்சிகள் வந்து எல்லாருமே சந்திராஷ்டம டயத்தில் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறது. நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அதன் மூலமாக நீங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து எங்கேயாவது வெளியூர் இல்லை வேறு ரொம்ப தள்ளி ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அங்கே யாராவது புதிய நபர்களை பார்ப்பீங்க. இந்த புதிய நபர்களின் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்குங்கிற மாதிரியான நாளாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. அரசு சார்ந்த துறையிலிருந்து உங்களுக்கு ஆதரவு வரும். முக்கிய புள்ளிகளிடமிருந்து உங்களுக்கு தேவையான ஆதரவுகள், உதவிகள்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்துவதன் மூலம் எதிர்பார்த்ததை, காரியத்தை கச்சிதமாக முடிப்பீர்கள் என்று சொல்லலாம். அதை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி அது இன்னும் பல மடங்காக பெருகும். அதனால் வரக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில விஷயங்கள் நடக்கும். முடியாத பல வேலைகள் சீக்கிரம் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வீடு கட்டணுங்கிற முயற்சியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான யோகம் வரும். இவ்வளவு நாளாக எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல பேர் வந்து வீடு கட்டுவாங்க, ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான யோகம் இப்போ வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மகர ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு சில உதவிகள் வரும். அந்த தொலைதூர உதவி உங்களுடைய சில தொல்லைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வு மாதிரியான விஷயம், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் மாதிரியான விஷயம் வந்தாலும் அது ப்ரமோஷனோட இல்லை மற்ற சில சலுகைகளோடு சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்கு நிறையாவே இருக்குது. மீனராசின்னு எடுத்துட்டா இன்று ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். குருவருளும் திருவருளும் சேர்ந்து வரும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக, கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இதோடு இன்றைய ராசிபலன் பகுதி நிறைவடைந்து விட்டது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமன் அவர்களின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.